ஆமாம்மா, பெருங்குளத்தூர்ல சைட்டு பார்க்கறதுக்காக போறோமா. ஆதி இருக்கட்டும், நீயும் ஷாமும் போயிட்டு வாங்க. இந்தா. ஐயோ, ஆதியும் கூட போனாதானே ரிஜிஸ்டர் ஆபீஸ் போவான். அப்பதானே அந்த சமையல்காரியும் இவனையும் இவகிட்ட மாட்டி விட முடியும். இப்ப என்ன பண்றது? ஏன் நிக்கிற அருண்? ஷாம கூட்டிட்டு கிளம்பு. நானும் ஆதியும் ஆடிட்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு வரோம். அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் அருணுக்கு என்னக்கா தெரியும்? அவனுக்கு இன்னும் அனுபவம் பத்தாது. அதுக்கெல்லாம் நம்ம ஆதி போனாதான் கரெக்டா இருக்கும்க்கா. கரெக்டா சொன்னீங்க சித்தி. ஆமாம்மா, இது 125 crores இல்லம்மா. தனியால போனா என்னால ஹேண்டில் பண்ண முடியாதுமா. ப்ரோ வந்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா. ப்ளீஸ்மா. ஓகே, ஆடிட்டர் ப்ரோக்ராம் நாளை கூட வச்சுக்கலாம். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. போயிட்டு வா. தேங்க்யூமா. தேங்க்யூ சித்தி. இருக்கட்டும் இருக்கட்டும். போங்கடா போங்க. தேங்க்ஸா சொல்ற? பின்னாடியே ஆப்போட வரேன். என் மனசுல இருக்கிறத யார்கிட்டயாவது சொல்லணும்னு போல தோணுச்சு. அதான் உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன். டேய் கணேசா, நீ எப்ப வந்த? அப்பாவுக்கும் அகில அம்மாவுக்கும் தெரியாம ரெண்டாவது தப்பு பண்றோமோன்னு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குன்னு சொன்னியே, அப்பவே வந்துட்டேன். பெரிய அவங்க கழுத்துல தாலி கட்டினதோடு இல்லாம ரிஜிஸ்டர் கல்யாணமும் பண்ணிக்க முடிவு பண்றது நினைக்கும் போது என்னைக்கும் பெரியா உன்னை கைவிட மாட்டார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுக்கா. அப்பாவும் அகிலம்மாவும் கூடிய சீக்கிரமே மனசு மாறி உங்க 2 பேர் கல்யாணத்தை ஏத்துப்பாங்கக்கா. நீ மனசுல ஏதோ நினைக்காம சந்தோஷமா போய் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டு வாக்கா. எனக்கு வயசு பத்தாதுக்கா. இல்லைன்னா நானே வந்து உங்க கல்யாணத்துக்கு சாட்சிக்கு எழுத்து போடுவேன். கணேசா, நீ இப்ப பேசினது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. என் மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்ப மனசே லேசான மாதிரி இருக்கு. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதானாக்கா நடக்கும். நீ என்னை பத்தியும் கவலைப்படாதக்கா. வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்ஸ் டா கணேசா. வாக்கா போலாம். வா போலாம். அக்கா, ரிஜிஸ்டர் ஆபீசருக்கும் நீ மட்டும் எப்படிக்கா தனியா போவ? நான் உன்ன கூட வரட்டுமா? வேண்டாம் கணேசா, பெரியய்யா என்ன ரெடியா இருக்க சொன்னாரு. அவர் வந்து என்ன கூட்டிட்டு போவாரு. சரிக்கா, நீ போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு வா. நானும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். மிச்சதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சரி. ஆமா, அக்காவும் தம்பியும் எதுக்காக என்ன பார்த்த உடனே இப்படி முழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏதோ நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு வான்னு சொன்னியே, யாருக்கு கல்யாணம்? எங்க கல்யாணம்? அது வந்து கோவில்ல அம்மன் திருக்கல்யாணம்ப்பா. இல்லையே, இவன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வான்னு சொன்னானே,
ஐயோ அப்பா, நான் பார்த்துட்டு வந்தாப்பா சொன்னேன். உங்க கதை தான் முடிச்சிட்டு வாக்கான்னு விழுந்திருக்கு. ஆமாப்பா, கல்யாணத்தை பார்த்துட்டு வந்தா கணேச சொன்னான். ஓ அப்படியா சொன்னா? ஆமாப்பா. இல்லையே, என் காதுல முடிச்சிட்டு வான்னு சொன்னது மாதிரி கேட்டுதே. ஐயோ அப்பா, வர வர உங்களுக்கு காதே சரியா கேட்க மாட்டேங்குதுப்பா. அக்கா, அப்பா நல்ல ஒரு ENT டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டணும். சரிப்பா, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. அக்கா, உனக்கும் கல்யாணத்துக்கு இல்ல அம்மன் திரு கல்யாணத்துக்கு நேரம் ஆச்சுல்ல, வாக்கா கிளம்பலாம். அப்பா போயிட்டு வரேன்ப்பா. சரி போயிட்டு வாமா. வா. என்னம்மா திடீர்னு காலை தொட்டு கும்பிடுற? இன்னைக்கு நல்ல நாள்ப்பா, உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. சீக்கிரம் உனக்கு கல்யாணம் நடந்து நீ உன் புருஷன் வீட்டுக்கு போகணும். அப்பா தான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டார்ல அக்கா, நேரம் ஆச்சு, வாக்கா போலாம். போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாமா. போ. పదని సరిగమ గరిసని దబమ గరిసని సరిగమ తక తిన్న తగలో తకిట తక తక తిన్న తక తిన్న తగలో తగలో తక తిన్న త సరిగ నిసరి దని సం పదని బబల నిసరి గమ బమ గరిగా తకట తక తరిగడ తగలో తికట తక తరిగడ తగలో తకట తక తికట తగలో తక నకిట తక తక తరిగడ తగలో తిగ సరి నిసరి నిజ దని బదని సని సరి సగరి సరి గరి సగరి సని గరి సగ తక దిక్కన తక దిక్కన తక దిక్కన తక దిక్కన తక அத்தை, நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல. ஆதி மாமா அப்பவே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயாச்சு. அந்த பார்வதியும் கூட போயிருப்பாத்த. நீங்க ஹால்ல இப்படி இப்படி நடந்துட்டு இருந்தா எப்படி அத்தை? இங்க இப்படி நடக்கிறதுக்கு தெருவுல இறங்கி நடந்திருந்தா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கே போய் சேர்ந்திருக்கலாம் அத்தை. என்னடி நக்கல உனக்கு? அப்படியே வெச்சன தெரியுமா? பேசாம நில்லுமா. வெறுப்பேத்துற மாதிரி ஏதாவது பேசுன அப்படியே. ஆண்டி, உமா கேட்டதுல ஒண்ணும் தப்பில்ல ஆண்டி. ஆண்டி, ஆதி அப்பவே ரெஜிஸ்டர் ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரு. நம்ம சீக்கிரமா போனாதானே அவங்க ரெண்டு பேரையும் கைய களவுமா பிடிக்க முடியும். இப்பவே லேட் பண்ண எப்படி ஆண்டி? என்ன மித்ரா நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? நாம மட்டும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் கிளம்பி போய் என்ன பிரயோஜனம்? அகிலாவையும் கூட்டிட்டு போனாதானே நாம நினைச்சது நடக்கும். அதான் அவளை எப்படி கூட்டிட்டு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னத்த நீங்க இது கூட தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? பெரியத்துக்கு மட்டும் ஆதி மாமாக்கும் பார்வதிக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சா புயல் மாதிரி கிளம்பி போயிட மாட்டாங்க? இது தெரியாமதான் நான் மண்டைய பிச்சிட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கேன். நேரடியா போய் அகிலா கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? பெருசா சொல்ல வந்துட்டான். ஸ்ட்ரைட்டா சொன்னா பிரச்சனைனா வேற என்ன சொல்லி அகிலா ஆண்டிய கூட்டிட்டு போறது? எவ்வளவு பெரிய லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் அகிலா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போக மாட்டா. ரெஜிஸ்டர் ஆபீஸ் தான் இங்க வரும். அதனாலதான் அவகிட்ட என்ன சொல்லி அவளை அங்க கூட்டிட்டு போலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன ஐடியா ஆண்டி? சொல்றேன் வாங்க.
3 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்க்கா. அந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமலும் இருக்க முடியல. என்ன விஷயம் சொல்லு. அது பார்வதி கல்யாண விஷயம்க்கா. பார்வதி கல்யாண விஷயமா? ஆமாக்கா. சும்மா வெறுமனே பார்வதி கல்யாண விஷயம் மட்டும் சொல்லிட முடியாது. அதுல உங்க மானம், மரியாதை, இந்த ஆதிக்கடவர் குடும்பத்தோட கௌரவம் எல்லாமே அடங்கி இருக்குக்கா. என்ன ஆச்சு உனக்கு? நின்னு போன பார்வதி கல்யாணத்தை பத்தி இப்ப எதுக்காக இவ்ளோ பேசிட்டு இருக்க? இல்லக்கா, நீங்க எடுத்து கொடுத்த தாலிய கட்டாம போனதோட மட்டும் இல்லாம நம்ம ஆதியையும் பார்வதியையும் சம்பந்தப்படுத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி போனால அந்த பாலா, அவனுக்கு இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணமாக்கா. நீ சொல்றது உண்மையா? சத்தியமாக்கா. இந்த மாதிரி இன்னைக்கு அந்த சமையல்காரி கதை முடிஞ்சது. எங்க அந்த பாலா? ஆதியும் அந்த சமையல்காரியும் உள்ளதா இருப்பாங்க. இவளை எப்படியாவது உள்ள கூட்டிட்டு போயிடுவோம். அக்கா, நீங்க வந்த விஷயம் தெரிஞ்சு அவன் எங்கேயாவது உள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம உள்ள போய் தேடி பார்க்கலாம்க்கா. மித்ரா, ஆண்டி, உமா, வாங்க உள்ள போய் தேடி பாருங்க. போங்க. சரிங்க ஆண்டி. அக்கா, நம்மள உள்ள போய் தேடலாம்க்கா.
எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. இவ வேற துப்பாக்கியோட நிக்கிறா. அக்கா அக்கா அங்க பாருங்களா, இவங்கெல்லாம் பெத்தவங்களுக்கு தெரியாம பெத்தவங்களை மதிக்காம வீட்ல இருந்து திட்டுத்தனமா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்க உட்காந்துருக்காங்க. பெத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ற இவங்கெல்லாம் உருப்படவா போறாங்க? வாழ்க்கையில பின்னாடி கஷ்டப்பட போறாங்க. கண்டிப்பாக்கா. தினேஷ் பிரியதர்ஷினி ஜோடி வாங்க. நாங்க தாங்க. வாங்க. வா போலாம். சாட்சி கையெழுத்து போடுறவங்கள வாங்க. வாங்க வாங்க வாங்க. பாலாவை பாத்தீங்களா? எங்க இருக்கா? ஆபீஸ் முழுக்க போய் தேடி பார்த்தேன். பாலாவை எங்கேயும் காணோம். ஆமா அத்தை, நானும் ரெஜிஸ்டர் கேபின் வரைக்கும் தேடி பார்த்துட்டு பாலாவை காணோம் அத்தை. வனஜா, பாலா இன்னைக்கு இங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிற விஷயம் உண்மைதானா? அக்கா சத்தியம் அக்கா, நான் பொய்யான தகவல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்வேனாக்கா? பாலாவோட சித்தி தான் எனக்கு இந்த விஷயத்த சொன்னாங்க. என் முகத்துல கரிய பூசினதும் இல்லாம ஆதி மேல வீணா பழிய சுமத்திட்டு ஓடி போனவன நான் சும்மா விட மாட்டேன். போய் தேடு. சரிங்கக்கா, இவங்க சரியா பாத்துருக்க மாட்டாங்க. நானே இப்ப போய் 3 பேருமா சேர்ந்து பாக்குறோம். நீங்க இங்கேயும் நில்லுங்க. எப்படியும் பொண்ணு மாப்பிள்ள பேரை சொல்லி கூப்பிடுவாங்கல்ல, அப்ப பாலா இங்க வந்து தானே ஆகணும். நீங்க இங்கேயும் நில்லுங்கக்கா, நாங்க போய் பாக்குறோம். வாங்க. ஆதி ஆதித்யா. உன் பேரு? பார்வதி. நீங்க ஆதித்யா பார்வதியா? ஏய், இங்க ஒரு பார்வதி ஆதித்யா தான் இருக்காங்களா? நீங்க தான் ஆதித்யா பார்வதியா? ஆமா சார். நான் பார்வதி, அவர் ஆதித்யா. சீக்கிரம் வாங்க. யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்க போய் தேடுறது? அக்கா, அவங்க ஒரு ஆதி பார்வதி. இல்ல நம்ம பாலா தேடி தானே வந்தோம். பாலா பாலா. ஆதி பேர் பக்கத்துல பார்வதியா? சீ, கன்றாவி.